ஒரு சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பழுத்த தக்காளி, 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கூடவே ஒரு 10 முந்திரி போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ண பன்னீரை நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் போனதும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததும் லைட்டாக கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சிம்பிளாக ரோஸ்ட்டோடு ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.